ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ ரைஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே வேறு என்னங்க, சிக்கன் குழம்பு தான். என் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் காய்ச்சதும் 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாசி பூ மட்டும் சேர்த்து அது பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா கலரி விடுங்க. பொறுமையாக அப்படி இப்படின்னு கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்தோன்னா வெங்காயத்தோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மஞ்சள் பொடி உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியும் சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருக்கும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இப்படிக்கா ஒரு கிண்டு அப்படிக்கா ஒரு கிண்டுன்னு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்தாச்சு, நல்லா குழஞ்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ சிக்கனை அதில் சேர்த்து இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டுன்னு அந்த மசாலாவில் நல்லா பரட்டி விடுங்க. பரட்டுன்னு பரட்டிக்கோங்க. மசாலா எல்லாம் அந்த சிக்கன் மேலே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டி விடுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் கரம் மசாலாங்க, அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. இது கூட சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இந்த மிளகாய் பொடி சிக்கனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் இல்லைங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 10 நிமிஷம் அவ்வளோதாங்க. இப்போது தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ 10 நிமிஷம் கரெக்டாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து நம்ம குழம்புல சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. நான் அதிகமான எண்ணெய் சேர்க்கல, சிக்கனில் இருந்த கொழுப்பு கூட சேர்ந்து எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்களேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் அது கூட சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி. அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியது தான். சண்டே ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணால் சிக்கன் குழம்பு, ரசம், எக்கு, ஒயிட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, வீட்டிலே செஞ்ச மாங்காய் ஊறுகாய். அவ்வளோதாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.